மாத்தி மாத்தி தான் பேசுறது. எவ்வளவு மோசமான வாழ்க்கை. ஆண்டவர் ஒரு விபச்சாரிய கூட அவர் எங்கேயும் திட்டினதா கூட பார்க்கல. சமாரிய ஸ்திரியை பார்த்து ரொம்ப கேஷுவலா தான் பேசுறாரு. உனக்கு 5 பேரோட நீ இருந்தமா, இப்ப இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லடா, அப்படிதான் பேசினாரு. அடி பாவி அப்படிலாம் கூட சொல்லல. ஆனா மாயக்காரர்ல பார்த்து, மாயக்காரரே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, அவ்வளவு கடுமையா பேசினது நீங்களும் நான் அறிவோம். ஆண்டவர் வெறுக்கிற அந்த குணம் அநேகரை கொன்னுகிட்டே இருக்குது. அதனால தான் எழுதினேன், கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும். பாடலாம். கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும். இன்னொரு தடவை பாடலாமா? கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும். கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும் என்ன சொல்லியிருக்குது கலாத்தியர் 5:24. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் கிறிஸ்தவன்னு சொன்னா எனக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு பெரிய அதிகாரம், என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்ற தைரியத்தோடு சொல்ல வேண்டும். அதனாலதான் அந்த லைன்ல எழுதினேன், கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திட வேண்டும். என்னை கேட்கிற அருமையான தம்பி, என்னை கேட்கிற அருமையான தங்கச்சி, இதயத்தில் நீ ஒன்றை நினைத்துக்கொள். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல அவரே என்கிற முழக்கமனாலே உண்டாயிருக்க வேண்டும். பாடலாமா என்னோடு கூட சேர்ந்து? கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும். கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். உம்மோடு உருவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. அடுத்த கவியில, நாட்டிலும் சபையிலும் நடக்கும் அசிங்கம் எல்லாம். நாட்டுக்குள்ள நடக்கிறதே சபைக்குள்ளேயும் நடக்குது, சினிமாவில் நடக்கிறதே சபைக்குள்ளேயும் வந்துட்டு. நாட்டிலும் சபையிலும் நடக்கும் அசிங்கம் எல்லாம் கல்மனம் உடைக்கும் கல்வாரியில் அழிந்து தொலைந்திடுமே. பாடுங்கள். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தொலைந்து போன ஒன்று என்ன என்றால் சிலுவைதான். சிலுவைதான். வேற எங்கேயும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவையை குறித்தல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட, அதுக்கு பேர் பவுல். நம்முடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்று என்றால்
அவரோடு கூட அடிக்கப்பட்டேன் அல்லவா அந்த சிலுவை, அது அநேக காரியங்களுக்கு தீர்வையாக ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவர் சொன்னார், வேர் த கிராஸ், நம்ம வேர் த கிராஸ் தான், நம்ம அதை போட்டுக்கிடுவோம். ஆனா அதை